வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தான் பிகினர்ஸ்க்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ மற்ற எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டுட்டு பொங்கல் ஆஃபர் போடலைன்னா எப்படி? ஸோ பொங்கலுக்காக நம்ம ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 767க்கு போட்டிருக்கோம். ஸோ மக்கள் யாரும் நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ராயல் பாஸ்க்குள்ள பேங்க் எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ் 500க்கும் மேற்பட்ட வீடியோஸ் உள்ள வீடியோ கோர்ஸ், மாக் டெஸ்ட் ஃபிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும், பிடிஎஃப் கோர்ஸ் ஃபிலிம்ஸ்க்கும் மெயின்ஸும், டாபிக் வைஸ் பிடிஎஃப், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு 20,000-30,000 நீங்கள் கோர்ஸ் கட்டி படிக்கிறத வெறும் 767க்கு நம்ம கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமுமே எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு. சார், நான் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு படிக்கவா இல்லை மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தயவு செய்து மக்களே, நீங்கள் படிக்கும் போது அட் அ டைம்லேயே ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் மட்டும் நான் படிக்கவா சார், இல்லை ஆப்டி மட்டும் படிக்கவா சார், எதுக்கு சார் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் ரீசனிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே மாதிரி குவான்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், இங்கிலீஷ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு நம்ம சேனலில் புது மேடம் பார்த்தீங்கன்னா டெய்லி 4 மணிக்கு லைவ் வராங்க. தயவு செய்து அந்த வீடியோஸை பாருங்கள். ரீசனிங்கு பார்த்தீங்கன்னா 11:15க்கு நம்ம வைசாலி மேம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே லைவ் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா வீடியோ கோர்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் லைவில் இணைஞ்சிருவேன், சரிங்களா? அது மாதிரி ஆப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 மணிக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஆப்டி மேடம் பார்த்தீங்கன்னா லைவ் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைவ் போய்கிட்டு இருக்கு. மெயின்ஸ்க்கு நீங்கள் பிகினர்ஸ் பேசிக்ஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைமாக மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து இந்த லைவெல்லாம் பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைமாக மெயின்ஸ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் இந்த மாக் டெஸ்ட் எடுக்கிறது இல்லை டெஸ்ட் போட்டு பார்க்குறதெல்லாம் கூடாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவல் தான், பேசிக்ஸ் தான் முடிச்சிருக்கீங்க. ஸோ மெயின்ஸ்க்கான வீடியோஸை பார்த்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். அதை பிடிஎஃப் கோர்ஸில் பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்போ சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் லேர்ன் பண்ணது எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப திரும்ப வீடியோஸ் பார்க்க மெயின்ஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் 3க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நீங்கள் படிக்கும் போதே இப்போ ஒரு டாபிக் சிலாயிசம் படிக்கிறீங்கன்னா அது ப்ரிலிம்ஸ்க்கும் கவர் பண்ணிடணும், மெயின்ஸ்க்கும் கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் எல்லா டாப்பிக்குமே. ஸோ தயவு செய்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு தான் நான் மெயின்ஸ் படிப்பேன், இல்லை ரிசல்ட் வந்த பிறகு தான் நான் மெயின்ஸ்க்கே படிக்க ஆரம்பிப்பேன்னு இருக்காதீங்க. எல்லாருமே எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ உங்கள் ஜாக்சன். மறக்காமல் பொங்கல் ஆஃபரை யூஸ் பண்ணி நம்ம ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணி பிடிஎஃப்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள்.